வெல்கம் பேக் guys. திஸ் இஸ் யுவர் பாய் லெஜண்ட் இஸ் ஹியர். அந்த புது ப்ராலரை நான் எப்படி எடுத்தேன்னு தான் பார்க்க போகிறீங்க. அந்த புது ப்ராலரை நான் பாக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஏன்னா 13 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ஒரு பாக்ஸில் மாட்டிட்டேன். இதுதான் நான் லாஸ்ட்டு போடும்போது 50,000 தான் இருந்தேன். இப்போ 60,000 லெஜெண்டரி போயாச்சு. இதுதான் என்னோடய ஐடி, பார்த்துக்கிடுங்க கைஸ். இது காட்டணும்னு காட்டிகிட்ருக்கேன். வேறு அதில் ஒரு 10,000K 3v3 வின்ஸ் போட்டிருப்பேன். இப்போ அதுக்கு ஒரு 3 மேட்ச் தான் உண்டு. அதெல்லாம் போட்டாச்சு. ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். லெஜெண்டரியும் போயிட்டேன். கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். அடுத்து இப்போது நம்ம பாக்ஸுக்குள்ளே போயிடலாம். இந்த எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்களாம் கொடுத்து கொடுங்க. லெஜெண்ட் ட்ரிபிள்எஸ் மட்டும் போட்டால் மட்டும் போதும், எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துடும். இப்போ இந்த இதுக்குள்ளே வந்தாச்சு. மொத்தம் 14 பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அந்த லெஜெண்டரியை தந்துடுவாங்க. இவனே ஒரு வேஸ்ட் தான். இப்போதைக்கு மெட்டானால பவராக இருக்கான். எனக்கு ஒரு பாக்ஸ் தான் தேவை. ஆல்ரெடி நான் 12 பாக்ஸாக 11 பாக்ஸ் இருந்தேன். 11 பாக்ஸ் இருக்கும்போது டைமண்ட்லாம் செலவு பண்ணி 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். அதை ரெக்கார்ட் பண்ணல. இப்போ அதான் காட்டுறேன் 2 பாக்ஸுக்குள்ளே போயிட்டு. இப்போ நான் எப்படி ஒரு பாக்ஸுக்கு டைமண்ட் இல்லை, அதுக்கு எப்படி நான் டாப் அப் பண்ணி அந்த ஒரு பாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னு தான் பார்க்குறது தான் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் டாப் அப் பண்ண நேராக போயாச்சு. போயிட்டு பார்த்தா 90 ரூபாய்க்கு 30 டைமண்ட். எனக்கு ஒரு பாக்ஸே 59 டைமண்ட் தான். 42 டைமண்ட் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் டாப் அப் பண்ணி அந்த ஒரு இதை நான் வாங்கணும். அதுக்கு நான் இப்போது டாப் அப் பண்ண போகிறேன். கேமையே கொலை பண்ணிட்டாங்க. ஈவெண்ட்லாம் இப்போ கொடரமாக வந்திருக்கு கைஸ். பார்த்தா தெரியும், நிறைய வந்திருக்கு. பிளிங்க்ஸ்லாம் தூக்கிட்டு அவனுக்கு ஷாப்பில் விட்டுருக்காங்க. இது வேஸ்ட்டு தான் இந்த ஈவெண்ட்டு. வேறு அந்த ஜெனட்டையும் நான் எடுத்துட்டேன். அந்த மேட்ச் நிறைய போட்டு எடுப்போம்ல, அந்த ஜெனட் நியூ 9 மேட்ச் வின் பண்ணணும். 4 லாஸ் ஆகிடுச்சுன்னா ஜோலியை முடிச்சிருவாங்க. நான் தொடர்ந்து 9 மேட்ச் வின் பண்ணேன்னா இல்லை 8 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணேன். லாஸ்ட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணதுக்கு 3 லாஸ் தொடர்ந்து. ஒரு லாஸில் தான் கடைசி எடுத்தோம். எப்படியோ அது நான் ஒரு டீம் ரெடி பண்ணி போனேன், வெறியான டீம். இப்போ நான் என் ஜெனட்டை பாரு, கொடரமாக இருக்குது இந்த ஜெனட்டு. இப்போ நான் நேராக போய் டாப் அப் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் இதில் சூப்பர் செல் ஷாப்பில் பே பண்ணோன்னா நமக்கு வெப்சைட்டு அதில் பே பண்ணால் 3 டைமண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க. நான் அதான் சூப்பர் செல் ஷாப்புக்கு போயிட்டேன். ஷாப்புக்கு போய்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு போய் பண்ணால் அங்கே அவங்களோட இது கேட்காங்க, யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்களா க்ரியேட்டருக்கு. அந்த க்ரியேட்டருக்கு இப்போ ஸ்னேக் தக் இருக்கான். ஸ்னேக் தக்கோட க்ரியேட்டர் கோடு போட்டால் நம்மளுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு காட்டி நம்மளுக்கு 3 டைமண்ட் தருவாங்க. ஆனால் ஸ்னேக் தக்கு தான் கிரியேட்டர் கோடே கிடையாது. அதனால் நான் டாக்ஸிக் ஜீனிக்குள்ளது போடலாம்னு நினச்சேன். டாக்ஸிக் ஜீனிக்கும் கிரியேட்டர் கோடு கிடையாதுன்ட்டாங்க. கடைசியாக அந்த ஐரோஸ்னு ஒரு லவடைக்குள்ளதை போட்டாச்சு. கியூஆர் கோடு வச்சு ஃப்ரீ பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணால் அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். திரும்பியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஜெனட்டு வெறியாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட எல்லா ஜெனட்டுமே இருக்குது. எல்லா ஜெனட்டும் இல்லை, ஒரு 4 ஜெனட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கும். 1 2 3 4 நான் 9 மேட்ச் வின் பண்ணி வாங்கின ஜெனட்டு அவ்வளோ நல்லா இல்லை. இது நான் இப்போ ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கிளப்பு இந்தியாவில் 213வது இருக்குது. அதாவது லோக்கலில், வேர்ல்டில் இல்லை, இந்தியாவில் 213வது பிளேஸில் இருக்குது. நான் தற்செயலாக தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த கிளப்பு ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான். 213வது இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஒரு 160K இருந்தால் பேரலாம் உள்ள. அந்த 30 டைமண்டை வாங்கிறதுக்கு கோடு கொடுக்கணும்னு சொன்னோம்ல, கிரியேட்டர் கோடுனா ஒரு கிரியேட்டருக்குள்ளதை கொடுக்குறது, ஒரு யூடியூபருக்குள்ளதை அது அஃபீஷியலாக கொடுத்துருப்பாங்க. அது டாக்ஸிக் ஜீனின்னு ஒரு கிரியேட்டர் உண்டு. அவனுக்குள்ளதை கொடுக்கலான்னு பார்த்தா அவனுக்கு கிரியேட்டர் கோடே கிடையாது அப்படின்னு காட்டுது. நானும் டாக்ஸிக் ஜீனின்னு கொடுத்து பார்க்கேன், வெறுமனையாக ஜீனின்னு கொடுத்து பார்க்க வரலை. திரும்ப கைரோஸ்னு ஒருத்தன் உண்டு. அவனுக்கு ஆல்ரெடி கிரியேட்டர் கோடு உண்டு. அது வருஷக்கணக்காக இருக்குது. சரி, அவனுக்கு பிடிக்காது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவனுக்குள்ளதை கொடுத்து அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நான் ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்து நிறைய பிளான் வச்சுருந்தேன். எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால் வீடியோ போட முடியல. இப்போ செமஸ்டர் எனக்கு முடிஞ்சாச்சு. நான் வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு அடுத்து பிளான் இருக்குது. அடுத்து நான் அந்த மேட்சீரினும் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு டீம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இன்னொன்று ஒரு டீம் என்ன ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒரு பிளேயர் வேணும் அப்படின்ட்டு. நான் ஜாயின் பண்ணலான்ட்டு ஒரு இதில் இருக்கேன். அதை பற்றி அந்த மேட்ச் பின்னு எப்படி வாங்கணும், எப்படி டோர்னமெண்ட் வின் பண்ணி எடுக்கணும், அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ வேணுன்னா கேளுங்க. கண்டிப்பாக அடுத்து நான் வீடியோ போடுறேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
அடுத்து இந்த 30 டைமண்ட்டையும் கிளைம் பண்ணியாச்சு. கிளைம் பண்ணிட்டு இப்போ அந்த பாக்ஸ் வாங்க வேண்டியது தான். அந்த மேட்ச் ஹீரோனோ பின்னா அது இருக்கிறதுலே ரேரஸ்ட்டு பின் ஒன்று. அது மொத்தம் 3 அண்ணா உண்டு. 2 அண்ணா $5 $2 கொடுத்து வாங்கிடலாம். ஒன்று மட்டும் நம்ம காம்படிட் பண்ணி டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப கஷ்டம்தான் அந்த இது வின் பண்ணி வாங்குறது. லைக் ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. கெஸ்டி, கைரோஸு அதேமாரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. சரி அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னு தான் பண்ணலான்னு பண்ணேன். இப்போ நான் அந்த ப்ராலரையும் வாங்கிட்டேன். இந்த ப்ராலர் எப்படி இருக்குன்னா மெட்டானால சூப்பராக இருக்குது. அதோட சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் ப்ரோக்கன் ப்ராலர் தான் இது. இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் எப்படி நெர்ஃப் பண்ணிடுவாங்க, பண்ணி வேஸ்ட் தான் அந்த ப்ராலரு. வாங்குறவங்க வாங்கிடலாம். மெட்டானா என்னன்னு நிறைய பேருக்கு தெரில. சிம்பிளாக சொல்ல போகணுன்னா மெட்டானா இப்போ கரண்டாக இருக்க கேமில் பவர்ஃபுல்லான கேரக்டர்னால் புதுசாக இப்போ அவங்களே பவர் கொடுத்து பவராக இருக்க கேரக்டர். லைக் இப்போ டொமைன் வந்து புதுசாக வந்திருக்கு இந்த ப்ராலர் டாமியன். இவன் இப்போ ஓவர் பவர்டாக இருக்கான். அதேமாதிரி இப்போ புதுசாக பஃபீஸு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம மெட்டான்போம், அதாவது புது அப்டேட்லாம் எல்லாத்தையும். இப்போ இருக்கிற எல்லா இதுக்கும் அப்டேட் போட்டேன். 10வது லெவலில் வந்துட்டு இப்போ ஒரு இது வாங்கி விட்டுறலாம், ஒரு கேஜெட் வாங்கி விட்டுறலாம். இந்த கேஜெட் ஒரு புதுசாக ஒரு வாலே க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் நம்மளுக்கு பாலுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா இந்த புது வால் வந்து டெம்பரவரியாக ஒரு 3 செகண்ட் இருக்கும். இது வந்து மித்த மோட்ஸ்க்கெலாம் எப்படின்னு தெரில. ஆனால் அந்த பால் மோடுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் ஆகும். ஏன்னா கோல் போட்டால் தான் அந்த மேட்ச் வின் பண்ணுறதா கன்சிடர் ஆகும். நீங்கள் இதை போட்டு அடைச்சி விட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது நமக்கு வேணால் ஓகே, ஆனால் இதெல்லாம் டோர்னமெண்ட்டில் நடக்கும்போது என்னன்னு தெரில. ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அதெல்லாம் நடக்கும்போது இந்த ப்ராலர் வந்து லிட்ரலி ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி இது எல்லோரும் பேன் தான் பண்ண பார்ப்பாங்க அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் தான். சப்போஸ் எடுத்தாங்கன்னா இது மேட்ச் பெரிய இம்பேக்ட் ஆகும். அந்த கேமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ராலர் வச்சு ஒரு மேட்ச் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல எல்லாம் பாட்டாக தான் வருவாங்க. ஏன்னா இது 0 ட்ராஃபி மேட்ச்சு. நான் என்ன செஞ்சுட்டேன்னா டேரெக்டாக பால் எடுத்து கோல் போடலாம்னு நினச்சேன். வேண்டாம், அடுத்து அட்டாக் பண்ணி கட்டுவோம் எப்படி இந்த ப்ராலர் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதில் மூணாவது புல்லட் வந்து பிளாஸ்ட் ஆகும். லைக் வந்து அந்த மேலே மஞ்சள் கலரில் ஒன்று ஓடுதா, ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணால் அது பிளாஸ்ட் ஆகும். எனிமி ஒரு ஸ்டெப் பேக் அவன் பிளாஸ்ட் ஆவான். நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கும் ஒரு புல்லட் அவனுக்கு டேமேஜ் விடும், பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் டேமேஜ் விடும். ப்ளஸ் அந்த பிளாஸ்ட் ஆகும்போது பக்கத்தில் எவனா எனிமி இருந்தானா, அவனோட டீம்மேட் இன்னொருத்தர் இருந்தானா 2 பேருக்குமே சேர்த்து பிளாஸ்ட் ஆகும். அதாவது ஏரியா டேமேஜ் உண்டாகும். வேறு அவனோட டொமைனுக்குள்ளே நம்ம இருந்தோன்னா, அதாவது அந்த சர்க்கிள்குள்ளே இருந்தோன்னா அந்த சர்க்கிள் விட்டு வெளியே போக முடியாது, வெளியே இருந்து உள்ளே வர முடியாது, வெளியே இருந்து நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கவங்கள அட்டாக்கும் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். இதை வாங்கிக்கணுங்க. ஆனால் இதை வந்து பாக்ஸ் ஈவெண்ட் முடிய போகுது நாளைக்கு. நான் அதனால தான் டைமண்ட் கொடுத்து வாங்கினேன். மித்தபடி இல்லைன்னா நான் இது கிரெடிட்ஸ் கொடுத்தே வாங்கி வந்துருப்பேன். கிரெடிட்ஸ் வந்து இப்போ ஐயோ கொஞ்சோண்டு தான் 8 அண்ணா இருந்தால் நான் இப்போ வந்து ஃப்ரேம் 3 போயிருந்துருக்கலாம். இந்த வீடியோலேயே அவங்க கண்ணு முன்னாடியே காட்டியிருந்துருக்கலாம் ஃப்ரேம் 3. இந்த இதில் நிறைய நடந்துட்டு நான் 60,000 ட்ராஃபி, லெஜெண்ட்ரி, நிறைய ஈவெண்ட்ஸில் இருந்தேன், நிறைய மேட்சஸ் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே காட்ட முடியல என்னால். அழகாக நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். நான் செமஸ்டர் இருந்தனால தான் போடல. இனிமேல் தொடர்ந்து எல்லா வீடியோவும் வரும். அதுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லாம் பார்க்க முடியும். அடுத்து இப்போ நடந்துகிட்ருக்க சீசன்லேயும் நான் வந்து லெஜெண்டரி போயிட்டேன். அந்த லெஜெண்டரியிலேருந்து நான் இப்போ அடுத்து மாஸ்டர் போகலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். நான் இப்போ ஒரு டீம் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ட்ராஃபிஸு, உங்களோட ஐடி நேம். கமெண்ட் கூட பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண கூட வேண்டாம், எனக்கு நேராக ரிக்வெஸ்ட் கொடுத்தா போதும், நான் அப்செட் பண்ணி விட்றேன். அப்செட் பண்ணிட்டு நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம உங்களோட கேம் பிளே வச்சுட்டு நான் டீம் கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 10 பேர் பண்ணிங்கன்னா ஒரு டீமில் 3 பேர் தான் இருக்க முடியும். நான் ஒரு 5 பேர் இருக்க மாதிரி பண்ணிட்டு மாஸ்டர் புஷ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்லாம் போட்டு ஒரு என்கரேஜ் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு தோணும். இல்லைன்னா இதேமாரி ஒரு 6 மாதம் கழித்து வீடியோ போடுவேன். அப்படிலாம் இல்லை கைஸ், இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துடும். ஒரு ஃபண்ணுக்கு தான் சொன்னேன். இப்போ மறக்காமல் ரிக்வெஸ்ட் பண்ணிடுங்க எல்லோரும் எனக்கு. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இப்போ யாரையாவது ப்ராங்க் பண்ணுற மாதிரியா, ஏன்னா இப்போ அதனால் கூட்டு போய்ட்டு அவங்களுக்கு ட்ராஃபி ஏற்றுற மாதிரி ஏற்றி விடுங்க மாதிரி போய்ட்டு கடைசி டெத் ஆகி அவங்கள ப்ராங்க் பண்ணி அவங்கள வெறிப்பேற்றி போடுற மாதிரி போடணும்னா நான் அதுக்கு ரெடி. ஏன்னா அப்படி தான் எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு அடிச்சுட்டு இருப்பேன். எல்லாத்தையும் அது வீடியோ போடணுன்னா நான் அசால்ட்டாக அதை நான் விளையாடுற மேட்ச்சே எடுத்து நான் வாய்ஸ் போட்டு போயிட்டே இருப்பேன். இல்லைன்னா உங்களுக்கு ப்ரோ நீங்கள் எதுக்காக புஷ் பண்ணி போடுங்க ப்ரோ, மாஸ்டரு லெஜெண்டரி
லெஜெண்டரி 2 அதேமாரி ஏதாவது புஷ் பண்ணி போடுங்க ப்ரோ, ட்ராஃபிஸ் புஷ் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நான் போட ரெடி தான். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு விடுறேன். பாய் பாய் காஷ்.